ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் அதில் அதிகமாக சேர்த்துங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நான் ஒரு 200 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன். 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 2 சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் இந்த அளவு போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் புளி ஒரு கொய்யாப்பழ அளவுக்கு எடுத்து உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ புளியை கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் காமுடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்புத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா வாட போக கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காவும் நான் வாங்கி வச்சிருக்க வவ்வால் மீனும் நெத்திலி மீனும் தான் சேர்த்து இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு நான் 2 நாளைக்கு செய்கிறதுனால நிறைய குழம்பு வச்சுருக்கேன். அடுத்த நாள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு பாருங்களேன். மீன் குழம்பு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சினா